நம்ம உலகத்தில் இருக்க உயிரினங்கள் சாப்பிட்ற உணவு பழக்கத்தை வச்சு அதை 3 விதமாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸ், அதாவது தாவர உண்ணிகள். இதுக்கு உதாரணமாக மாடு ஆடுகளை வச்சுக்கலாம். ரெண்டாவது கார்னிவோர்ஸ், இதுக்கு உதாரணமாக சிங்கம் புலிகளை வச்சுக்கலாம். மூணாவது ஆம்னிவோர்ஸ், இந்த விலங்குகள் தாவரங்களையும் சாப்பிடும், மற்ற விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடும். இதுக்கு உதாரணமாக நம்ம மனுஷங்களையும் வச்சுக்கலாம். இந்த தாவர உண்ணிகள் சாப்பிட்ற தாவரங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக தான் உணவு கிடைக்குது அப்படின்னு நம்ம சின்ன வயசு சயின்ஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஆனால் உலகத்தில் இருக்க ஒரு சில செடிகள் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுது. இதுக்கு பேர் தான் கார்னிவோர் பிளான்ட்ஸ். இந்த கார்னிவோர் பிளான்ட்ஸ் ஏன் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுது, எப்படி வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீக்கன். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தாவரங்கள் ஏன் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த செடிகள் வளர இடம் தான். இந்த தாவரங்களுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக தான் உணவு கிடைக்கும். ஆனால் அந்த உணவில் அதுக்கு தேவையான எல்லா சக்திகளும் இருக்காது. பொதுவாக செடிகள் அதுக்கு தேவையான மித்த நியூட்ரியன்ஸை அது வளர்கிற சாயில் இருந்து தான் எடுத்துக்கும். ஆனால் இந்த கார்னிவோர் பிளான்ட்ஸ் வளர்கிற சாயிலில் அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால இதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. முக்கியமாக நைட்ரோஜன் கிடைக்காது. அதனால் கிடைக்காத இந்த நியூட்ரியன்ஸை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த தாவரங்கள் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுது. இந்த கார்னிவோர் பிளான்ட்ஸ் நிறைய விதமான ட்ராப்பிங் மெக்கானிசம்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த உயிரினங்களை அது வேட்டையாடுது. நம்ம உலகத்தில் கிட்டத்தட்ட 600 வகையான கார்னிவோர் பிளான்ட்ஸ் இருக்குது. இப்போது முக்கியமான 5 கார்னிவோர் பிளான்ட்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிக்சர் பிளான்ட்ஸ். இந்த பிக்சர் பிளான்ட்ஸோட இலைப்பகுதி பார்க்குறதுக்கு ஒரு ஜக்கு மாதிரி இருக்கும். இந்த இலைகள் மேலே கலர்ஃபுல் பிக்மெண்டேஷனும் நெட்டர்னு சொல்லப்படுற ஒரு சுகரி லிக்விடு இருக்கும். பூச்சிகள் இந்த கலர்ஃபுல் பிக்மெண்ட்டையும் நெட்டரையும் பார்த்து அட்ராக்ட் ஆகி இந்த நெக்டர் குடிக்க இந்த இலைகள் மேலே உட்காரும். இந்த பிக்சர் பிளான்ட்ஸோட இலைப்பகுதி ரொம்ப வழுக்கலாக இருக்கும். அதனால நெட்டரை குடிக்க வந்த பூச்சி இந்த பிக்சர் பிளான்ட்டோட ஜக் பகுதிக்குள்ளே விழுந்துடும். இந்த பிக்சர் பிளான்ட்டோட இலைப்பகுதிக்குள்ளே ஃபைட்டோடெலமெட்டா அப்படின்னு சொல்லப்படுற லிக்விட் நிறைஞ்சிருக்கும். உள்ளே விழுந்த பூச்சி வெளியே தப்பிச்சு வர பார்க்கும். ஆனால் இந்த பிக்சர் பிளான்ட்டோட உள்பகுதி ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸால் ஆகிருக்கும். அதனால வழுக்கி மறுபடியும் உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்த பூச்சி தப்பிக்க எவ்வளோக்கு எவ்வளோ போராடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மூழ்கடிக்கப்படும். கடைசியில் அந்த பூச்சி உள்ளே மூழ்கி செத்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிக்சர் பிளான்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னு சொல்லப்படுற செரிமானத்துக்கு யூஸ் ஆகிற கெமிக்கலை உள்ளே செலுத்தி அந்த பூச்சியை அப்படியே டிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பூச்சியோட உள்பகுதி மொத்தமாக அந்த தண்ணியில் கரைஞ்சிரும். அந்த தண்ணியில் கடந்த நியூட்ரியன்ஸை இந்த பிக்சர் பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி அதோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கும். மீதி இருக்க இந்த பூச்சியோட எலும்பு கூட மட்டும் இது தனியாக வெளியே போட்டுரும். இப்படி தான் பிக்சர் பிளான்ட்ஸ் பிட்ஃபால் ட்ராப்பை யூஸ் பண்ணி பூச்சிகளை சாகடிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப்ஸ் அண்ட் டியூ. இந்த செடியோட இலைகள் பார்க்குறதுக்கு நீட்டமாக இருக்கும். ஒவ்வொரு இலையிலையும் ஆக்டோபஸோட டென்டக்கிள்ஸ் மாதிரி நிறைய விரல்கள் இருக்கும். இந்த விரல்களோட எண்டில் மியூசிலாஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்மு மாதிரியான ஒரு லிக்விட் செக்ரீட் ஆகும். இந்த செடியோட கலரையும் இந்த மியூசிலாஜையும் பார்த்து அட்ராக்ட் ஆகி வர இன்செக்ட்ஸ் இந்த டென்டக்கிள்ஸ் மேலே வந்து உட்காரும். இந்த டென்டக்கிள்ஸ் மேலே இருக்க மியூசிலாஜ் மேலே இந்த இன்செக்ட்ஸ் உட்காந்ததால் அதனால எங்கேயும் மூவ் ஆக முடியாமல் அது ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பூச்சி ஸ்ட்ரகிள் ஆகிறத இந்த பிளான்ட் சென்ஸ் பண்ணி அதோட இலைகள் மூலியமாக மொத்தமாக அந்த இன்செக்டை கட்டி போட்டுரும். எங்கேயுமே போக முடியாமல் மாட்டிக்கிட்ட இந்த இன்செக்ட்ஸ் மேலே டைஜஸ்டிவ் என்சைம்ஸை பாஸ் பண்ணி அந்த இன்செக்டை இந்த பிளான்ட் அப்படியே டிசால்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு வெறும் எக்ஸோஸ்கெலிட்டனை மட்டும் மிச்சமாக கீழே போட்டுரும். இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுற ட்ராப் மெத்தடுக்கு பேர் ஃப்ளை பேப்பர் ட்ராப். அடுத்து நம்ம பார்க்க போகிற செடியோட பேர் பிளாடர் வோர்ட். இது தண்ணியில் வாழக்கூடிய ஒரு அக்வாட்டிக் பிளான்ட். இதுக்கு நிலையான ஒரு வேர் பகுதி இல்லாமல் தண்ணியில் மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த செடியோட என்ஸில் பிளாடர் அப்படின்னு சொல்லப்படுற பை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பையில் ட்ராப் டோர்னு சொல்லப்படுற எலிப்பொறி கதவு மாதிரியான ஒரு கதவு பகுதி இருக்கும். இந்த கதவோட எண்டில் ட்ரிகர் சென்சிட்டிவ் ஹேர்ஸ் இருக்கும். தண்ணியில் வாழக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த கதவு பகுதிக்கிட்ட வரும் பொழுது இந்த சென்சிட்டிவான ஹேர்ஸ்லேருந்து அந்த செடிக்கு ஒரு சிக்னல் போகும். அதுக்கப்புறம் அந்த ட்ராப் டோர் திறந்து இந்த செடி வேக்யூம் கிளீனர் மாதிரி அந்த உயிரினத்தை உள்ளே உறிஞ்சிரும். இப்படி மாட்டிக்கிட்ட இந்த உயிரினம் எவ்வளோக்கு எவ்வளோ போராடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த செடிக்குள்ளே போயிடும். கடைசியாக முழுசாக உள்ளே போன உயிரினத்துக்கு மேலே டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செலுத்தி அதை டிசால்வ் பண்ணி அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி வேஸ்ட்டை வெளியேற்றும். இந்த செடி யூஸ் பண்ணுற ட்ராப்புக்கு பேர் பிளாடர் ட்ராப். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செடியோட பேர் கார்க்ஸ்க்ரூ பிளான்ட். இந்த செடியில் 2 விதமான இலைகள் இருக்கும். ஒன்று நம்ம நார்மலாக வேருக்கு மேலே பார்க்கக்கூடிய இலைகள். ஆனால் இந்த செடியில் வேரில் ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்கும். இந்த ஒய் ஷேப்டு இலைகளோட எண்ட்ஸில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். ரொம்பவே சின்ன உயிரினங்கள் இந்த துளை வழியாக அந்த ஒய் ஷேப்டு இலைக்குள்ளே போயிடும். அந்த ஒய் ஷேப்டு இலைக்குள்ளே சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கும். இந்த ஹேர்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா உள்ளே வந்த உயிரினம் வெளியே போகாமல் பார்த்துக்கிறது தான். ஸோ முழுசாக உள்ளே மாட்டிக்கிட்ட உயிரினம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கும். கடைசியாக இந்த செடியோட வயிற்று பகுதிக்கு போகும். இந்த வயிற்று பகுதியில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செலுத்தி அந்த உயிரினத்தை கரைச்சி அதுலேருந்து நியூட்ரியன்ஸை எடுத்து வேஸ்ட்டை வெளியேற்றிடும்.
இந்த செடி யூஸ் பண்ணுற ட்ராப்புக்கு பேர் லாப்ஸ்டர் பாட் ட்ராப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதே ரொம்ப ஃபேமஸ் கார்னிவோர் பிளான்ட்டான வீனஸ் ஃப்ளை ட்ராப். இதோட இலைப்பகுதி பார்க்குறதுக்கு வாயு மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த இலையோட எண்ட்ஸில் டீத் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும். இதோட உள்பகுதியில் 3-4 ட்ரிகர் சென்சிட்டிவ் ஹேர்ஸும் நெக்டரும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரைட்டான கலரில் இருக்கும். வழக்கம் போல் இதோட கலரையும் நெக்டரையும் பார்த்து அட்ராக்ட் ஆகி வர இன்செக்ட் இதோட உள்பகுதியில் நெக்டர் குடிக்க உட்காரும். அப்படி உட்கார இன்செக்ட் ஒரு ஹேரை மட்டும் ட்ரிகர் பண்ணால் போதாது, 20 செகண்ட் கேப்புக்குள்ளே 2வது ஹேரையும் ட்ரிகர் பண்ணணும். அப்போ தான் இதோட வாய்ப்பகுதி மூடும். இதுக்கு முக்கியமான காரணம் எனர்ஜியை சேவ் பண்ணுறது. அப்படி அந்த 2வது ஹேர் 20 செகண்ட் கேப்புக்குள்ளே ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதோட வாய்ப்பகுதி மூடிடும். அதுக்கப்புறம் அந்த இன்செக்ட் ஸ்ட்ரகிள் பண்ண அதோட கிரிப் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செலுத்தி அந்த இன்செக்டை டிசால்வ் பண்ணி அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி இந்த பிளான்ட் அதோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கும். இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுற ட்ராப்புக்கு பேர் ஸ்னாப் ட்ராப். இந்த மாதிரி வேறு எந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தது பீக்கன்.